கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, ரூத் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கணவனை இழந்து விதவையான சூழ்நிலையில தன்னுடைய வாழ்க்கையை இழந்தால், நிம்மதியை இழந்தால், ஆசீர்வாதங்களை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்து அவள் மட்டும் தனிமையா இருந்த அந்த சூழ்நிலையிலே போவாஸ் இடத்திலே தன்னை முற்றிலுமாய் போவாசுக்கு ஒப்பு கொடுத்து, நீர் என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லி முற்றிலுமாய் போவாசுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததன் விளைவாக போவாஸ் சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை, தனித்து விடப்பட்ட சூழ்நிலை, உங்களுடைய பேக்ரவுண்ட், ஒருவேளை பொருளாதாரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய வருமானங்கள், குடும்பங்கள், சொந்தங்கள், நண்பர்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என் சுதந்திரவாளி, ஆண்டவரே என்னை முற்றிலுமா உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்காக உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வேண்டியபடி எல்லாம் உங்களுக்கு செய்ய அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். எனவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.